வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. தமிழகம் தழுவிய அளவில் மீண்டும் பரபரப்பை உருவாக்கி இருக்கிறது மற்றும் ஒரு காவல் விசாரணை மரணம். அஜித்குமார் அப்படிங்கிற தம்பியை காவல்துறை அடித்தே கொலை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு அப்படிங்கிற செய்தி அப்படிங்கிறது தமிழகம் தழுவிய அளவில் ரொம்ப பேசப்பட்டு இருக்கு. எதிர்க்கட்சி எடப்பாடி பழனிசாமி முதற்கொண்டு எல்லா கட்சி தலைவர்களும் அறிக்கை கொடுத்துட்டாங்க. இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் தான் பொறுப்பு, அவருடைய கண்காணிப்பின் கீழ் இருக்கக்கூடிய காவல்துறை அவர் கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருக்கு அப்படிங்கிற விமர்சனத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா அஇஅதிமுக முன்வைக்கிறீங்க. டைரக்டா அவரை சார்ஜ் பண்ண வேண்டிய தேவை இருக்கா இதுல? ஆமாங்க, இது ரெண்டு விதமா பார்க்கணுங்க. ஒன்று எடுத்துன்னு ஒரு முதல் சம்பவம் அப்படி ஒன்று நடக்கிற போது முதலமைச்சர் இதுக்கு பொறுப்பு என்று சொன்னால் அது ஏற்புடையதாக இருக்காது. ஆனால் இது ஒரு தொடர் சம்பவமாக நடந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் நல்லா நினைவுபடுத்தி பார்த்தீங்கன்னா 2022 தொடக்கம் இவர்கள் ஆட்சிக்கு ஒரு 6 மாத காலத்திற்குள்ளாகவே ஒரு வழக்கறிஞர், ஒரு சட்டக்கல்லூரி மாணவர் ஒருவர் காவல் நிலையத்தில் வைத்து மிக கொடூரமான வகையில் தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டார். அந்த நேரத்தில் அவரே ஒரு காணொலியை பதிவு செய்து அந்த காணொலி வெளியே ஒரு பெரிய அதிர்வலையை தமிழ்நாடு முழுவதும் உருவாக்கியது. அந்த நேரத்தில் மிகப்பெரிய கண்டன குரல்கள் எழுந்தன. காவல்துறை இப்படி கட்டற்று செயல்படுவது, பொதுமக்களை, அதுவும் ஒரு இளைஞர், படிக்கிற இளைஞர், சட்டக்கல்லூரி மாணவரை இந்த அளவுக்கு கொடூரமாக வைத்து தாக்குகிறார்களே என்கிற கேள்வி வந்தது. அது நடந்து சில நாட்களுக்குள்ளேயே, ஒரு மாதத்திற்குள்ளாகவே விக்னேஷ் என்பவரினுடைய லாக்அப் டெத் அது அரங்கேற்றப்பட்டது சென்னையிலே. ஆமா, அது கொலை செய்யப்பட்டு அந்த இளைஞர் அந்த கொலையை மறைப்பதற்கு காவல்துறை பெருமுயற்சி எடுத்து அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு துணையாக இங்கே இருக்கிற கமிஷனர் ஒரு பொய்யான அறிக்கை கொடுத்து அப்பொழுது சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது. சட்டமன்றத்திலேயே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் பொதுச் செயலாளரின் ஆணைக்கிணங்க ஒரு சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள். இப்படி ஒரு லாக்அப் டெத் நடந்திருக்கிறது, இது குறித்து சட்டமன்றத்தில் பேச வேண்டும் உடனடியாக என்று சொல்லி. அப்பொழுது அந்த தீர்மானத்தில் அங்கே கொண்டு வந்த பிறகு அதில் பேசுகிற முதலமைச்சர் இந்த கமிஷனர் என்ன பொய்யான அறிக்கையை கொடுத்தாரோ அந்த பொய்யை கொஞ்சமும் கூட மாற்றாமல் அப்படியே வாசித்தார். அந்த இளைஞர் காவல்துறை சித்திரவதையால் மரணிக்கவில்லை, வேறு காரணங்கள் இருந்தது என்றெல்லாம் சொல்லி வாசித்தார். மிகச் சில நாட்களிலேயே முதலமைச்சர் சொன்னது பொய் என்பது நிரூபிக்கப்பட்டது. அந்த இளைஞர் காவல்துறையினரால் சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார் என்பது நிரூபிக்கப்பட்டது. அதன் பிறகாவது அந்த பொய்யான அறிக்கையை தயார் செய்து கொடுத்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் இல்லையா? இதையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கு கேட்டோம். ஆனால் அந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அப்பொழுது முதலமைச்சர் சொன்னார், இனிமேல் இது போன்ற சம்பவம் தமிழ்நாட்டில் நடக்காமல் நான் பார்த்துக் கொள்வேன். இது சொன்னது 2022. 2021 2022க்கான NCRBயினுடைய அறிக்கை இருக்கிறது, நீங்கள் எடுத்து பார்க்கலாம். 109 காவல்துறையின் கட்டுப்பாட்டிலே இருந்தவர்களினுடைய இயற்கை அல்லாத செயற்கையான மரணங்கள் 109 தமிழ்நாட்டிலே நடந்திருக்கிறது. இது அதற்கு முந்தைய ஆண்டை விட, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி செய்த ஆண்டை விட 73 விழுக்காடு அதிகம் என்று சொல்லி NCRBயினுடைய ரெக்கார்டு இருக்கிறது. எனவே அவ்வளவு தூரம் கட்டவிழ்த்து விடப்பட்டது. 2023 24 24 25 இன்னும் வரல. அதெல்லாம் வந்ததுன்னா இந்த அரசினுடைய ஒட்டுமொத்தமான முகத்தரையும் கிழிந்து தொங்கும். இன்னும் NCRBயில அதெல்லாம் அப்டேட் பண்ணல. திமுகவினர் 4 தான் 5 தான் நடந்திருக்குது அப்படின்னு பதிவுகளையும் ட்விட்டர் அதுதான் பொய்யை கொஞ்சம் கூட வெட்கப்படாமல் பேசுவதிலே இவர்களுக்கு நிகர் இவர்கள் தான். நீங்க அதுதான் இன்னைக்கு ஊடகங்களே அவங்க பயன்படுத்துறாங்க. நீங்க இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியால போய் உட்கார்ந்து விவாதிக்கிற போதும் சரி, அவர்களுக்கு சாதகமான சில சமூக வலைதள ஊடகங்களிலும் சரி, தொடர்ச்சியாக கொஞ்சமும் கூச்சநாச்சம் இல்லாமல் போய் பேசுகிறார்கள். இப்பொழுது கூட வெளிப்படையாக தெரிந்ததே 24 28 என்கிற கணக்கில் இருக்கிறது இல்லையா? அதற்கு அந்த கணக்குகளே ஏற்படுகிற மாற்றங்களுக்கு காரணம் கூட பல இடங்களில் இது மறைக்கப்பட்டது. அஜித்குமாரினுடைய மரணம் என்பது இன்றைக்கு இந்த பேசுபொருளாகி தமிழக மக்கள் இன்றைக்கு போராடுகிறார்கள். தமிழ்நாடு விழித்துக் கொண்ட காரணத்தால் முதலமைச்சர் குறைந்தபட்சம் ஏதோ சில நடவடிக்கைகள் எடுப்பதை போல ஒரு நடிப்பு, ஒரு பாவனையாவது காட்டிக் கொண்டிருக்கிறார். ஆனால் இது கூட வராமல் போனவர்களினுடைய எண்ணிக்கை மிக மிக அதிகம். அப்ப இந்த அரசு, அதனால்தான் நாங்க முதலமைச்சரை குறை சொல்றோம். ஏன்னா நீ 4 ஆண்டுகள் ஆட்சி முடிகிற போதும் கூட உங்களால் இதை சரி செய்ய முடியவில்லை. ஒரு முதலமைச்சராக இருந்து சரி செய்ய முடியாவிட்டால் ஒரு பக்கம் பரவாயில்லை, அந்த குற்றவாளிகளை காப்பாற்ற முயற்சி செய்கிறீர்கள் என்கிற குற்றச்சாட்டை வைக்கிறோம். ஒண்ணு, எப்படி அப்படியான குற்றச்சாட்டை நாங்க வைக்கிறோம்? இன்னொரு வகையா இந்த பிரச்சனைகளை எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, மேலிருந்து அழுத்தங்கள் போய்கொண்டே இருக்கிறது. இப்ப இந்த அஜித்குமார் அவர்களினுடைய மரணத்திலே கூட, இந்த கொலையிலே கூட நேற்றைக்கு FIR போட்ட போது காவல்துறை என்ன FIR போட்டிருக்கிறான்? வலிப்பு எங்களிடம் இருந்து தப்பி ஓட முயற்சித்தான், வலிப்பு கீழே விழுந்து அவர் இறந்து போய் விட்டான் என்று. எவ்வளவு பச்சையான பொய்! இந்த FIR எழுதிய காவல்துறை அதிகாரியை உடனடியாக சிறைப்படுத்தலாம், ஒரு தவறும் கிடையாது.
இதற்கு கூட உடந்தையாக இருந்திருக்கிறவர்கள் இந்த எஃப்ஐஆர் எஸ்பி வரைக்கும் அத்தனை பேரையும் உடனடியாக கைது செய்யலாம், தவறு கிடையாது. இல்ல இப்படி ஒரு விமர்சனம் எதிர்க்கட்சிகள் வைப்பாங்கன்னு தெரிஞ்சும் அதை பண்றாங்க. அது இவங்களுக்கு வந்து வேற இது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இப்ப 6 காவலர்கள் மீது ஒரு சித்திரவதை நடந்திருக்கு. முதல்ல இது வந்து கஸ்டடிக்கே இவங்க கொண்டு வரல, இல்லீகல் கஸ்டடி, லீகல் கஸ்டடியா இல்ல இல்லீங்களா? நீங்க காவல் நிலையத்துக்கு கொண்டு போய் ஒரு எஃப்ஐஆர் போடப்பட்டு அவர் விசாரிக்கப்படுகிற போது மரணிப்பது என்பது ஒரு வகை. இது போலீஸ் ரவுடியிசம் செய்த வேலை. போலீஸே ரவுடியாக மாறி ஒரு ரவுடி ஒரு சமூக விரோதி என்ன அக்கிரமத்தை செய்வானோ அந்த அக்கிரமத்தை சாதாரண அன்னாடங்காட்சியாக இருக்கிற சாதாரண விளிம்பு நிலை மக்களின் மீது இவர்கள் தொடுத்திருக்கிற தாக்குதல். அதனாலதான் இதை அரச பயங்கரவாதம் சொல்றேன் நான். இது அரச பயங்கரவாதம். இது ஒரு ஸ்டேட் ஸ்பான்சர்டு டெரரிசம். இது அரசே தீவிரவாதியாக பயங்கரவாதியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மக்களை நோக்கி இது போர் தொடுத்திருக்கிறது இந்த அரசாங்கம். அப்ப நீங்க என்ன பண்றீங்க? ஒரு பையன் மேல ஒரு குற்றச்சாட்டு வருது, அந்த பையனை பல இடங்கள்ல கொண்டு போய் வச்சு அடின்னு அடிக்கிறீங்க, அவனை சொல்லணும்னா சித்திரவதை பண்றீங்க. அவருடைய சகோதரரே சொல்வதை போல தண்ணி கேட்டவனுக்கு நீ மிளகா பொடி போட்டு தண்ணி கொடுத்துருக்கிற. ஒரு மனிதனால் சிந்திக்க முடியாத, ஒரு சாதாரண மனிதன் நார்மலா இருக்கிற மனுஷனால சிந்திக்க முடியாத சொல்லணும்னா கொடுமைகள். இதற்கு மேல் என்னென்ன கொடுமைகள் நடந்தது என்பதெல்லாம் இனித்த வெளியே வரும். உள்ள வச்சு அடிக்கும் போது என்னென்ன பண்ணா என்னென்னங்கிறதெல்லாம் இனித்த இந்த அளவுக்கு அடிச்சு சித்திரவதை பண்ணி ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். 6 பேரை உடனடியாக நாங்கள் சஸ்பெண்ட் செய்து விட்டோம் என்று இந்த அரசாங்கம் கிளைம் பண்ணுது. நான் கேட்கிறேன், அந்த 6 பேர் யார்? சம்பந்தப்பட்ட அதிகாரிகளா கைது பண்ணிருக்கிறோம்னு சொல்றாங்க, அரெஸ்ட் பண்ணிருக்கோம்னு சொல்றாங்க. வேன் டிரைவர் அவர் கைது செய்யப்படல. அவர் சஸ்பென்ஷன்ல இருந்த 6 பேர்ல வேன் டிரைவர், அந்த வேன் ஓட்டுன டிரைவர், மீதி எல்லாருமே சாதாரண காவலர்கள். ஓகே. ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு டிஎஸ்பி, இவர்களுடைய உத்தரவெல்லாம் ஒரு எஸ்பி, இவருடைய உத்தரவெல்லாம் இல்லாமல் இருந்துச்சா? இவர்கள் உத்தரவு இல்லாமல் தான் இந்த சாதாரண காவலர்கள் இந்த வேலையை செய்தார்களா? நடக்குமா? நீங்க ஒரு ஊடகவியலாளர், நீங்க சொல்லுங்க, நடக்குமா? பண்ண முடியுமா? ரைட். இப்போ நீ 6 பேரை நான் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டேன். நேற்று உடற்கூராய்வு முடிந்த பிறகு இவர்கள் கொடுத்திருக்கிற எஃப்ஐஆர் பொய், அரசாங்கம் இவர்களை காப்பாற்ற முயன்றது என்பது வெளிப்பட்டு விட்ட பிறகு அதில் 5 பேரை கைது செய்து விட்டோம் என்கிறாய். டிஎஸ்பியை நேற்று காத்திருப்போர் பட்டியலுக்கு அனுப்பிவிட்டோம் என்கிறாய் இல்லையா? இதுதான் இப்ப நீங்க எடுத்திருக்கிற நடவடிக்கை. இந்த நடவடிக்கை எப்போ வருது? முற்று முழுவதுமாக நீங்கள் அம்பலப்பட்டு போன பிறகு வருது. இப்ப நான் என்ன கேட்கிறேன் தெரியுங்களா? இந்த வழக்குல குற்றவாளிகள் இந்த காவலர்கள் மட்டுமா? இந்த காவலர்களுக்கு இந்த அழுத்தத்தை கொடுத்தவன் யார்? யாரா அமைச்சர் பின்னாடி ஒரு எம்எல்ஏ இல்ல மாவட்ட செயலாளர்? இந்த சம்பவம் நடந்துன்ன அந்த பகுதியினுடைய மாவட்ட துணை செயலாளர் என்று சொல்லுகிறார்களே அந்த ஒரு நபர், திமுகவை சேர்ந்த நபர், அவர் வந்து அவருடைய கார்ல இந்த கொலை செய்யப்பட்டவரினுடைய சகோதரரை ஏற்றி கொண்டு போக முயற்சித்தது ஏன்? அந்த கொலை செய்யப்பட்ட அஜித்குமாரினுடைய அம்மாவோடு போய் நாங்கள் 50 லட்சம் ரூபாய் வரை பணம் கொடுக்கிறோம், இந்த பிரச்சனையை கைவிட்டு விடுங்கள் என்று கெஞ்சியது ஏன்? திமுக காரர்கள் இதுல ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டதுக்கான காரணம் என்ன என்றால், இது காவலர்களால் மட்டும் நடந்த கொலையும் அல்ல. நீங்கள் இதை இப்படிதான் புரிஞ்சுக்கணும். அந்த கண்ணோட்டம் முன்வைக்க வேண்டிய அவசியம் நிச்சயமா இருக்கு. ஒரு ஆளுங்கட்சி வந்து ஒரு பரிதாபமான ஒரு சூழல் இருக்குது, உதவி பண்ணிடுவோம், கொஞ்சம் சப்ரஸ் பண்ணுவோம் நினைச்சிருக்கலாம் இல்லையா? அது வந்து அறிவிக்கிறது. இப்ப நீங்க வந்து அரசோ அல்லது அங்க இருக்கிற அந்த மாவட்ட செயலாளரோ துணை செயலாளர் யாரோ ஒருத்தர் இந்த குடும்பத்துக்கு இப்படி நடந்திருக்கு, இவங்களுக்கு வந்து நாங்க ஒரு நிவாரண தொகை அறிவிக்கிறோங்கிறது வேற. கலாச்சாரம் குடிச்சது போனா 10 லட்சம் அறிவிச்சது. கலாச்சாரம் காய்ச்சினவனுக்கும் 50,000 கொடுத்துச்சு. அதெல்லாம் ஸ்டாலின் அரசாங்கத்தினுடைய மாபெரும் சாதனைகள். அவனும் வாங்கினா வா காய்ச்சினவனுமே. எனவே அதை பற்றி அது ஒரு பக்கம். இது அறிவிப்பல்ல, இது லஞ்சம், பேரம். நீங்க எப்படி கொண்டு போய் பாதிக்கப்பட்டவர்களுடைய சகோதரரை போய் நீ கார்ல ஏத்த முயற்சி பண்ணுவேன்? எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்நாதன் அவர்கள் அவர் நின்று அங்கே போராடவில்லை என்று சொன்னால் இந்த பிரச்சனை இன்றைக்கு வெளி உலகத்துக்கே வந்திருக்காது. அவர் தான் தடுக்கிறாரு. அந்த அவர் சகோதரரை வெளியே கொண்டு வர்றாங்க. பிறகு அவர் வந்து செய்தியாளர்களை சந்தித்த பிறகுதான் இந்த பிரச்சனை இவ்வளவு பெரிய பிரச்சனை வருது. இப்ப நான் சொல்ல வர செய்தி என்னன்னா, இது காவலர்களால் மட்டும் நடந்ததல்ல. இந்த காவலர்களுக்கு அழுத்தத்தை கொடுத்த மிகப்பெரிய அரசியல் பின்புலம் ஒன்று இருக்கிறது. இந்த அரசியல் பின்புலத்திலே நின்று இந்த அழுத்தத்தை கொடுத்து இந்த கொலையை செய்ய காரணமாக இருந்தவர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள். அதற்குத்தான் இந்த 5 பேரை கைது செய்து விட்டோம், 6 பேரை சஸ்பெண்ட் பண்ணிவிட்டோம், டிஎஸ்பியை நாங்கள் காத்திருப்போர் பட்டியலுக்கு அனுப்பிவிட்டோம் என்று கதை சொல்லிக் கொண்டிருப்பது. நடந்திருப்பது பச்சை படுகொலை என்பது தெரிந்த பிறகும் கூட இந்த அரசாங்கம் இத்தனை வேடம் போடுவதற்கு காரணம் பின்னால் இருக்கிற அந்த அழுத்தம் கொடுத்த அதிகாரி, அவருக்கு பின்னால் இருக்கிற அரசியல்வாதி, இந்த புகார் கொடுத்தவர்களுக்கு இந்த நகை காணோம் என்று புகார் கொடுத்தாங்க இல்லையா, அந்த அம்மாவினுடைய பின்புலம் என்ன என்பதெல்லாம் விசாரிக்கப்பட வேண்டும். அதில் யார் எந்த அரசியல் பிரமுகர் தொடர்பில் இருக்கிறார், அவர் முதலமைச்சரோடு என்ன நெருக்கமாக இருக்கிறார் என்பதெல்லாம் வெளியுலகத்திற்கு வந்தால்தான் இவர்கள் உண்மையான பிரச்சனை புரியும். எனவே இந்த கொலையிலே தண்டிக்கப்பட வேண்டிய குற்றவாளிகள் திருப்புவனத்திலே மட்டும் இருக்கிறார்கள் என்று நீங்கள் நினைத்தால் அது மிக குறுகிய பார்வை. அவர்கள் சென்னையிலும் இருக்கிறார்கள்.
ஓகே. அவர் கைது படலம் சென்னை வரை நீள வேண்டும். ஆனால் நீளமாக தடுப்பதற்காகத்தான் அவசரமாக இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு கொடுத்திருக்கிறது ஸ்டாலினுடைய அரசு. இல்ல சிபிசிஐடிக்கு கொடுத்தா அது வந்து ஒரு ஸ்பெஷல் டீம் தானே, அவங்க தானே இன்னும் கொஞ்சம் புலனாய்வுல கொஞ்சம் கூர்மையா செயல்படுவாங்க. சிம்பிளான கேள்விங்க. சிபிசிஐடிக்கு இந்த அரசு பல வழக்குகளை கொடுக்கிறது, நாங்க அதெல்லாம் கேள்வி கேட்கறது இல்ல. ரைட், எல்லா வழக்கையும் கேட்கிறோமா? எவ்வளவோ வழக்குகள் நடக்குது. சிபிசிஐடிக்கு போகுது, போலீஸ் போகுது, கேட்கறது இல்லை. நாங்க பர்டிகுலரா எப்ப கேட்கிறோம்? ஆளுகிற அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள் மீதே குற்றச்சாட்டு என்பது வந்துவிட்ட பிறகு அதை உங்க கண்ட்ரோல் இருக்கிற போலீஸ் விசாரிச்சா உண்மை வராதுன்னு சொல்றோம். இவ்வளவு பிரச்சனை வந்து இவ்வளவு ஊடகங்கள் பேசி எதிர்க்கட்சிகள் போராடி எதிர்க்கட்சி இவ்வளவு பெரிய அழுத்தத்தை கொடுத்து இத்தனையும் நடந்த பிறகு ஓடி போய் வலிப்பு வந்து செத்துட்டான்னு எஃப்ஐஆர் போடுற அளவுக்கு உனக்கு தைரியம் வருதுன்னா உங்க கண்ட்ரோல் இருக்கிற போலீஸே விசாரிச்சு இதில் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிருமா? அப்ப எப்படி பச்சையை ஏமாத்துறீங்க? அப்ப நான் என்ன சொல்றேன்னா, அதனால தான் சொல்றேன் இது அரசாங்கம் செய்த கொலைங்கிறேன். இது வந்து காவல் நிலையத்துக்குள் நடந்து விட்ட ஒரு லாக்அப் டெத் என்பதோடு இதை முடிச்சுக்கவே கூடாது. இது அரசாங்கம் செய்த அப்பட்டமான படுகொலை. இல்ல என்ன கேட்கறாங்கன்னா, ஒரு கடைக்கோடியில ஒரு மாவட்டத்துல ஒரு குக்கிராமத்துல ஒரு காவல் அதிகாரி பண்ணதுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் தடி எடுத்து அடிப்பான்னு சொன்ன மாதிரி வந்து இங்க நரேட்டிவ் செட் பண்றாங்கன்னு ஆளுங்கட்சியினர் விமர்சனம் வைக்கிறாங்க. அதைத்தான் நான் மீண்டும் சொல்கிறேன். முதல் முறை இது நடப்பதை ஸ்டாலினை பார்த்து நாங்கள் சொல்லியிருந்தோம் என்றால் நீங்கள் கேட்பது நியாயமானது. ஓகே. ஆனால் இதை தடுக்க தவறிவிட்டீர்கள். காவலர்களுக்கு வந்து கட்டவிழ்த்து விட்டிருக்கிறீர்கள். ஒரு சம்பவம் அல்ல. இன்றைக்கு அஜித்குமார் மரணித்திருக்கிறார். போன வாரம் காவல் நிலையத்துக்கு போய் புகார் கொடுக்க போன கர்ப்பிணி பெண்ணை கண்டபடி அந்த காவல் அதிகாரி அடிக்கிறான். ஒரு சிறுமிக்கு வந்து ஒரு காவல் அதிகாரி இன்னைக்கு ஒரு செய்தி, அது கற்பனையிலும் சிந்தித்து பார்க்க முடியாததாக இருக்கிறது. அதனுடைய உண்மைத்தன்மைகள் வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும். அதற்கு நீ என்ன போர்த்தி மூட போறாங்கன்னு தெரியல. 8 வயது சிறுமி ஒரு சிறுமி வந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்கிற காட்சியை பார்க்கிறோம். ஊசி போட்டு அந்த சிறுமியை, அந்த கொடுமை என்னன்னா அதுல மருத்துவ பரிசோதனையில பாலியல் கொடுமை நடத்தப்பட்டது உண்மைன்னு வந்திருக்குது அந்த சிறுமி விஷயத்துல. இப்ப குற்றவாளி யாருங்கிறத பிரச்சனை. போலீஸ் ஆபீசர் தான் குற்றவாளிங்கிறது குற்றச்சாட்டு, பேரண்ட்ஸ் வைக்கிற குற்றச்சாட்டு. ஆனால் காவல்துறை பெற்றோர்களே இதை செய்தார்கள் என்று நிரூபிப்பதற்கு இப்பொழுது போராடுகிறது. காவல்துறை இந்த குழந்தையை மிரட்டி கொண்டிருக்கிறது. இது ஒரு பக்கம். போன வாரம் அந்த கர்ப்பிணி பெண்ணை போட்டு அந்த அடி அடிக்கிறீங்க. அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள அந்த பெண்ணுக்கு அவ்வளவு பெரிய பாலியல் கொடுமை நடந்த போது அடுத்த நாள் காலையில 2 காவல் அதிகாரிகள் போய் அந்த பெண்ணிடம் வந்து எஃப்ஐஆர் எல்லாம் போட வேண்டாமா, இதெல்லாம் நாங்க பாத்துக்கலாம், பேசி சரி பண்ணிக்கலாம், உன் லைஃப் போய் கெட்டு, இப்படி ஒரு அட்வைஸ் பண்ணுவாங்க ஒரு போலீஸ் பண்ணலாமா? அப்ப இது வந்து தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிற போது இந்த மாதிரியான ஒரு கட்டற்ற அதிகாரத்தை காவல்துறைக்கு கொடுத்து என்ன குற்றம் நடந்தாலும் அதை நீ மறைப்பதற்கு என்ன வேண்டுமானாலும் செய், நீ எவ்வளவு குற்றம் வேண்டுமானாலும் செய்து கொள். பீச் ரோட்ல ஈசிஆர் ரோட்ல ஒரு வண்டியில போன பெண்களை துரத்திட்டு திமுக கொடி கட்டின வண்டியில போன 4 ரவுடி அவனை அரெஸ்ட் பண்ண முடிஞ்சு. அவங்களால ஒரு பெண் காவல்துறை அதிகாரிக்கு பாலியல் சீண்டல் கொடுத்தான். கனிமொழி கலந்துகிட்ட கூட்டத்தில் 2 திமுக ரவுடி அவன் மேல கேஸ போட்டு இன்னைக்கு கேஸ் வாபஸ்ங்க. கேஸ வாபஸ் வாங்கிட்டாங்க அந்த எஸ்ஐ, அந்த லேடி எஸ்ஐ. சம்பவமே நடக்கலைன்னு அர்த்தமா? அப்ப எவ்வளவு அப்பட்டமான அயோக்கியத்தனம் இந்த மண்ணில அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை பாருங்கள். நான் என்ன சொல்றேன், ஒரு காவல் நிலையத்தில் ஒரு கொலை நடந்து விட்டது, அந்த கொலைக்கு முதலமைச்சர் பொறுப்பேற்க வேண்டியதில்லை என்று சொன்னால் அன்றைக்கு இரவல்லவா முதலமைச்சர் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கணும். இப்ப நீங்க சாத்தான்குள வழக்கை இவங்க எடுத்து பேசுறாங்கல்ல. சாத்தான்குள பிரச்சனை நடந்த போது அது கொரோனா காலம், அது எல்லாருமே குவாரண்டைன் பண்ணி இருக்கிற நேரம், அரசுக்கு வந்து தகவல்கள் கிடைப்பதிலும் எல்லா இடத்துலயும் சிக்கல் இருக்கிற காலகட்டம். நீங்கள் உங்கள் போராட்டத்தை தொடங்குறீங்க. அன்னைக்கு என்ன சொன்னீங்க நீங்க? இப்ப தலைமையில இருக்கிறவர்கள், முதலமைச்சராக இருக்கிறவர், ஆளுங்கட்சி வந்து இவர்களை காப்பாற்ற முனைகிறது என்று சொன்னீர்கள். ஆனால் ஆளுங்கட்சியில் இருந்தோ வேறு யாராவது மூலமாகவோ அவர்களுக்கு கூப்பிட்டு சொல்லி அப்படி 2 பேர் கொலை செய்ய சொல்லி உத்தரவு கொடுத்தாங்களா? அவங்களை டார்ச்சர் பண்ண சொன்னாங்களா? அது உண்மையிலேயே அங்க நடந்த சம்பவம். காவலர்களுக்கும் அந்த மரணித்தவர்களுக்கும் நடந்த சம்பவத்துல காவலன் வந்து காட்டுமிராண்டித்தனமாக நடந்து கொள்ளுகிற ஒரு அப்பட்டமான விதிமீறல், சட்டமீறல் இல்லைங்களா? ஒரு மனிதத்தன்மையற்ற செயல். இது நடந்து முடிச்ச பிறகு இது விமான அறிக்கை வாங்குறதுக்குள்ளே நீங்க அவ்வளவெல்லாம் இது பண்ணீங்க. இதுல எந்த விதமான அரசின் தலையீடும் இல்லை. இது சிபிஐக்கு போகுது இந்த வழக்கு. ஒருவேளை இந்த காவலர்களை காப்பாற்ற முயற்சி செய்திருந்தால் அல்லது வேறு யாராவது அழுத்தம் கொடுத்திருந்தால் அன்றைக்கு ஆளுகிற அரசு என்ன செய்திருக்கலாம்? நீ சிபிஐக்கு உத்தரவு கொடுத்தாலும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போலாம். இப்ப போச்சு ஸ்டாலின் அரசு பண்ணாங்க. ஆமா, ஹைகோர்ட் வந்து இந்த 10 வயது சிறுமி பாலியல் கொடுமை செய்யப்பட்ட வழக்குல அம்மாவும் அப்பாவும் புகார் கொடுக்க போறாங்க அண்ணா நகர் காவல் நிலையத்துக்கு. புகார் கொடுக்க போன அந்த குழந்தையினுடைய பெற்றோர்களை அடிக்கிறது காவல்துறை. சூமோட்டோவை எடுக்குது நீதிமன்றம். உயர் நீதிமன்றம் சிபிஐ உத்தரவு போட்டுருச்சு. இந்த போலீஸ் விசாரிச்சா என்ன லட்சணத்துல வரும் தீர்ப்புன்னு தெரியுதுன்னு சொல்லி தூக்கி போட்டு சிபிஐக்கு உத்தரவு கொடுத்துருச்சு. ஸ்டாலின் அரசாங்கம் ஓடுது உச்ச நீதிமன்றத்துக்கு. சிபிஐ வேண்டாம். சிபிஐ ஏன் பதற? நாங்க பதறலையே. சாத்தான்குளத்துல நடந்து நாங்க அன்னைக்கு அதை அலோவ் பண்ணி இன்னைக்கு வழக்கு நடந்து இன்னைக்கு வரைக்கும் சிறையில் கிடக்குறாங்க. குற்றவாளி குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறவன் குற்றவாளியாக நிரூபிக்கப்படுவான். இன்னைக்கு வரைக்கும் சிறையில் கிடக்குறான்ல. ஆனா நீ ஏன் காப்பாற்ற முயற்சி பண்ற?
நீ இந்த வழக்குல மேலிருந்து அழுத்தம் போயிருக்குதுங்கிற குற்றச்சாட்டு வந்த பிறகு அன்றைக்கு இரவல்லவா நீ சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கணும். உன்னுடைய கண்ட்ரோல் இல்லாத இன்னொரு காவல்துறை வந்து விசாரிக்கட்டும். யார் குற்றவாளி என்றாலும் நான் சொல்றேன் 2 நாள்ல சிக்குவேன் சிபிஐல போட்டா. இல்ல முதலமைச்சர் இன்னைக்கும் சொல்லியிருக்கிறாரு, இந்த ஆட்சியில திராவிட மாடல் ஆட்சியில யார் தப்பு பண்ணியிருந்தாலும் அது திமுக காரங்களோ கட்சிக்காரங்களோ யாராக இருந்தாலும் தண்டனை உறுதி அப்படிங்கிறாரு. ஏதாங்க டைலாக் பேசிட்டு இருக்காரு? 4 வருஷமா வெறும் டைலாகே பேசுறாருங்க. என்னால இதை பொறுத்துக்கவே முடியல. இது வந்து ஒரு என்னங்க, இது ஒரு மாதிரி ஒரு இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காரு மக்களை முதலமைச்சர். என்ன நடக்குதுன்னு தெரியுதா இல்லையா? நாடக மேடையில் இருக்கதா நினைக்கிறாரு முதலமைச்சர். நாடகத்துல வேஷம் கட்டிட்டு ஆடுறவன் தாங்க இப்படி ஏதோ ஒரு டைலாக் பேசிட்டே இருப்பான். அங்க விழுந்து அடி செமாட்டி விழுகும். உள்ள வந்து மேடையில ராஜாவா வேஷம் போட்டு ஆகும்பான்ல, அந்த மாதிரி இருக்குங்க உங்களோட வேலைகள். எது நடந்தாலும் நாங்கள் யார் தெரியுமா, திராவிட மாடல் என்னதான் காட்டுங்கய்யா. இப்படி வச்சு அடிச்சு கொள்றதா உங்க திராவிட மாடலா? அவனை காப்பாற்ற முயற்சிப்பதுதான் உங்கள் திராவிட மாடலா? எதுக்கு நீ இவ்வளவு அவசரமா சிபிசிஐடி கொண்டு வர வழக்க? ஏன் சிபிஐக்கு உத்தரவிட முடியல? இதுல வந்து இப்ப குற்றச்சாட்டு இருக்கா இல்லையா? ஒரு அழுத்தம். நீங்க ரொம்ப குற்றச்சாட்டுக்கெல்லாம் போக வேண்டாங்க. நீங்க ஒரு சாதாரண குடிமகன், இந்த நாட்டு நீங்க ஊடகவியலாளரே வேண்டாம். ஒரு சாதாரண குடிமகன், நான் ஒரு சாதாரண குடிமகன். ஒரு 9 பவுன் நகையை காணும். நாம இன்னைக்கு 2 பேரும் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், போலீஸ் ஸ்டேஷன் கொடுக்கலாம். போலீஸ் முதல்ல துரித விசாரணை செய்யுமா? தமிழ்நாட்டில் வாய்ப்பு இருக்கா? முதல்ல கேஸ் எடுத்துப்பாங்களான்னு கேஸ் எடுத்துப்பாங்கன்னே தெரியாது. என்னங்க நீங்க எவ்வளவு பவுன்மா உண்மையிலேயே அவ்வளவு பவுன் இருந்துச்சா? இல்ல நான் பல தடவை செயின் ஸ்நாச்சிங்ல பெண்களை கீழே தள்ளிங்க பல பிரச்சனையான வழக்கெல்லாம் இங்கே பார்த்துருக்கோங்க. கொண்டு போய் ஸ்டேஷன் வச்சா 1.5 வருஷம் 2 வருஷம் ஆகுங்க. விசாரிக்கிறோம்பாங்க. அப்புறம் 2 வருஷம் கழிச்சு அந்த கேஸை க்ளோஸ் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா ஒரு 10 பவுன் சங்கிலி பிரிச்சுட்டு போயிருந்தாங்கன்னா 3 பவுனுக்கு கட்டி கொடுப்பாங்க. அந்த 3 பவுன்ல 3/4 வந்து இது செம்பா இருக்கும், 1/4 பங்கு தான் தங்கம் இருக்கும். கிடைச்சது பரவாயில்லைன்ட்டு வாங்கிட்டு போறதா இன்னைக்கு மக்களின் நிலைமை. இதுதான் போலீஸ் செஞ்சுட்டு இருக்கு. 9 பவுன் நகை காணோன்னு ஒருத்தர் புகார் கொடுத்தோன்னு எஃப்ஐஆர் கூட பதிவு செய்யாம கஸ்டடிக்கே கொண்டு வராம ரவுடிகள் செய்வதை போல ஆங்காங்கே போய் அடிச்சு சித்திரவதை பண்ணி ஒருத்தனை கொலையே செய்கிற அளவுக்கு போறீங்கன்னா புற அழுத்தம் இல்லாம இது நடக்குமா? அந்த புற அழுத்தத்தை கொடுத்தவன் யார் என்று கண்டுபிடித்து மக்கள் முன்னால் அவனை தண்டனைக்கு உட்படுத்தி விட்டோம் என்று காட்ட வேண்டிய பொறுப்பு முதலமைச்சருக்கு இருக்கா இல்லையா? உங்ககிட்ட தானே போலீஸ் நேரடியா இருக்கு, உங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்க துறை தானே. அதை நீங்க செய்யலனா உங்களை குற்றச்சாட்டாம யாரை குற்றச்சாட்டுவா? இல்ல அது வந்து ஒரு தன்மான இழுக்குன்னு நினைக்கிறாருன்னு சொல்றாங்க. என்னன்னா சிபிஐ ஒப்படைக்கிறது எதுக்கு, சிபிஐ எதுக்கு போகணும், நடுவண் அமைச்சகத்திட்ட இருக்கிற துறை எதுக்கு கொடுக்கணும்? அந்த தன்மானத்தை பார்க்கிறவர் இது போன்ற அவமானகரமான செயல்கள் நடைபெறாமல் பாதுகாக்கணுங்க. நடந்த பிறகு தப்பிச்சுக்கிறதுக்கு பேர் தன்மானமாங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. இதுல இது எப்படி இது தன்மானது? நீ வந்து கேப்பபிளா இல்ல, வெளிப்படையா அதான் தெரியுது. இந்த யார் அந்த சார் பிரச்சனை வந்தீங்களே அதைத்தான் நாங்க சுட்டி காட்டணும். நீ அந்த விசாரணைக்கே போலியே. எப்படி மா சுப்பிரமணியம் போய் அவன் வீட்டில் உட்கார்ந்து சாப்பிட்டாரு, அவன் எப்படி திமுக தினவன்னா அவன் திமுகவின் ஆதரவாளர் தான். நீங்க இதுக்கு முன்னாடி இப்படி சம்பவமே நடந்ததில்லைங்கிறீங்க, இதுக்கு முன்னாடி வேற யாருமே பாதிக்கப்பட்டதில்லைங்கிறீங்க. பாதிக்கப்பட்ட இந்த பெண்ணையே போய் 2 காவலர் சமாதானப்படுத்தி இருக்கிறான், அந்த பொண்ணுடைய இதுல இருக்கு. அப்ப இதுக்கு முன்னாடி எத்தனை பெண்களை சமாதானப்படுத்தி வழக்கு கொடுக்க முடியாம பண்ணீங்க? பெண்கள் வந்து வழக்கு கொடுப்பதை தடுக்கிற வகையிலே பேசிய கமிஷனர் அருண் அவர்கள் மீது எடுத்த நடவடிக்கை என்ன? நடவடிக்கை எடுக்க சொல்லி உயர்நீதிமன்றம் சொல்லிச்சுல்ல. அருண் அவர்கள் செய்தது தவறு, நடவடிக்கை எடுன்னு சொல்லிச்சுல்ல. நீயே உச்ச நீதிமன்றத்துக்கு போய் தடை வாங்கிட்டு வந்த. இதெல்லாம் அவமானம் இல்லையா? இதுல எங்க போய் உங்க தன்மானத்தை காப்பாற்றுற விஷயம் இருக்கு. எனவே பச்சையாக இந்த அரசாங்கம், நான் மீண்டும் சொல்லுகிறேன், அதில் இவர்கள் சங்கடப்பட்டாலும் பரவாயில்லை, இங்கே நடந்து கொண்டிருப்பது ரவுடிகளினுடைய ராஜ்யம், சட்டத்தின் ஆட்சி இங்கே இல்லை. தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதிலே மிகப்பெரிய வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. வீட்டில இருந்து வெளியே வருவதற்கு பெண்கள், பெண் குழந்தைகள் இன்றைக்கு அச்சப்படுகிறார்கள். அரசியல்வாதிகள், கருத்துரிமை பேசுகிறவர்கள், பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் இன்றைக்கு அச்சப்படுகிறார்கள். எவனுக்கும் பாதுகாப்பு கிடையாது. ஒரு வார்த்தை எதிர்த்து பேசுனீங்கன்னா என்ன வேணா செய்வான். அந்த நிலைமை இன்னைக்கு போயிட்டு இருக்கு. இப்ப இந்த கஞ்சா, இந்த சிந்தட்டிக் ட்ரக் பேசி 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 ஒஞ்சி போயிட்டோம்ங்க. சுத்தமா அத்தனை விஷயத்திலும் தோற்று போய்விட்ட ஒரு அரசாங்கத்தை நடத்தி கொண்டு இன்னும் வந்து ஒரு நாடக நடிகரை போல முதலமைச்சர் நாங்கள் யார் தெரியுமா செய்தால் நீ ஒண்ணுமே உங்களால் செய்ய முடியாதுங்க. டோட்டல் வேஸ்ட். இது வந்து வெளியே தெரிஞ்சிருச்சு, வெளிப்படையா தெரிஞ்சிருச்சு. சும்மா இந்த டயலாக் பேசுறதையா நிறுத்துங்க, கொஞ்சம் மக்களை இரிட்டேட் பண்றதா. இல்ல இப்போ வந்து அந்த பகுதியோட எஸ்பியை காத்திருப்பர் பட்டியலுக்கு மாத்திருக்கிறாரு, எஸ்பியை மாத்திருக்காரு. ஆமா, அப்புறம் சில பேரை வந்து நடவடிக்கை எடுத்து கைதும் வந்து பண்ணிருக்கிறாங்கன்ற செய்தி எல்லாம் வருது. இதுல வந்து துரிதமா நடவடிக்கை எடுத்து அந்த குற்றவாளிகளை பிடிக்க மாட்டாங்கன்னு ஏன் ஒரு அவநம்பிக்கையோட நம்ம அணுகணும்? சார் ஏன் நான் சொல்றேன் உங்களுக்கு பாருங்க. இப்ப இதே மாதிரி இதுக்கு முன்னாடி இதுல கேசஸ்ல மாடல் இருக்கு. அதாவது பல்பீர் சிங், அவன் யாருமே நம்ம மறக்க முடியாது இல்லைங்களா? அவர் வந்து எவ்வளவு கொடுமையான சித்திரவதைகளை அவர் செய்தார் என்பது நமக்கு எல்லாம் தெரியும். சிறைக்கு பிடித்து கொண்டு போகிற குற்றவாளிகள் அல்ல, குற்றம் சாட்டப்பட்டு இவர்களால் கைது செய்யப்படுகிறவர்கள். நீங்க முதலமைச்சர் அந்த ஜெய்பீம் படத்திலே பார்த்ததை விட மிக கொடுமையாக பாதிக்கப்பட்டவர்கள் அவரால் தான்.
அத்தனை பேத்துக்கு பல்ல புடுங்கினாரு, பண்ணாரு, பிரச்சனை பண்ணாரு, எல்லாம் பண்ணாரு, கல் எடுத்து ஈர தேய்ச்சாருன்னாங்க. இவ்வளவு கொடுமைகளை செஞ்சான் இல்லையா? அவர் எங்க இருக்கிறாரு இப்ப? அவர் என்ன பண்ணிருக்கணும்? நீங்க அவர் மேல வழக்கு இருக்கு, சஸ்பெண்ட் பண்ணீங்க. சஸ்பென்ஷன் ஏன் ரிவோக் பண்ணீங்க? சஸ்பென்ஷனை ரிவோக் பண்ணது செய்தியாச்சா முதல்ல? இப்ப நம்ம தேடுறோம். இந்த பிரச்சனை வந்த பிறகு நாம் அதை தேடுகிற போது தான் தெரியுது 2024 ஜனவரி மாதம் தமிழ்நாடு அரசு, நான் சொல்லுகிறேன், சில திமுகவினுடைய ஆதரவு நடுநிலையாளர்களை வைத்து திமுக இன்னொரு பொய் பிரச்சாரத்தை பண்ணி கொண்டிருக்கிறது. மத்திய அரசு தான் ரிவோக் பண்ணிச்சு சஸ்பென்ஷன். தமிழ்நாடு அரசு ரிவோக் பண்ணிருக்கு. அத்தனை பத்திரிகையில் செய்தி இருக்கு, நீங்க எடுத்தீங்கன்னா பார்க்கலாம். இப்ப பல்வீர் சிங்கினுடைய ஏன் நீ ரிவோக் பண்ண? அப்ப உங்க மேல எப்படி நம்பிக்கை வரும்? இப்ப நீ அவரை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாத்திட்டேங்கிற, எப்படி நம்பிக்கை வரும்? நான் இன்னொன்று சொல்றேன், உங்க இந்த நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு சொல்லிட்டு போறேன். இதெல்லாம் எவ்வளவு சந்தேகத்திற்கிடமான விஷயங்கள், ஐயத்திற்குரிய விஷயங்கள்னு பாருங்க. அரசியல் ரீதியாக சிந்திக்கிறவர்கள், திரைமறைவு அரசியல் குறித்து யோசிக்கிறவர்கள் இந்த நான் இப்ப சொல்லுகிற செய்தியை கொஞ்சம் அலசி பார்க்கணும்னு நான் விரும்புறேன். ஒண்ணு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தூத்துக்குடியில நடந்த அந்த துப்பாக்கிச்சூடு, அந்த துப்பாக்கிச்சூடு குறித்து இவர்கள் பரப்பி கொண்டிருக்கிற செய்தி என்னன்னா, அன்னைக்கு முதலமைச்சர் டிவி பார்த்து தெரிஞ்சிட்டாரு. டிவி பார்த்து அவர் ஏற்கனவே மிக தெளிவாக சொல்லிவிட்டார். அந்த பிரச்சனை நடக்கிற போது சென்னையில அதிகாரிகளோடு கலந்தாலோசனையில் இருக்கிறேன். அப்ப அது அதிகாரிகளோடு பேசிக் கொண்டிருக்கிற போது செய்தி ஓடுகிறது. செய்திகளை தான் சுட்டது தெரிய வருது. அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் சுடுவதற்கான உத்தரவு கொடுக்கல, பொதுமக்களை போய் சுடுங்கிற உத்தரவை நான் கொடுக்கவே இல்லைங்கிறது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக தெளிவாக சொன்ன செய்தி. ஆனால் அந்த செய்தியை விட்டு போட்டு இவன் என்னமா பரப்புறான்னா, டிவி பார்த்துட்டு இருந்தாருன்னு பரப்புறான். டிவியில பார்த்தா தெரிஞ்சுட்டேன்னு சொல்றாருன்னு பரப்புறான். நான் உங்களுக்கு சொல்றது, அந்த சம்பவம் நடந்துச்சு இல்லைங்களா? அந்த சம்பவம் நடந்தோடனே அங்கிருந்த அந்த அதிகாரிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறார் அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவர் என்ன செய்யறாருன்னா, உடனடியாக ஒரு கமிஷன் போடுறார். நான் துப்பாக்கியில சொல்றதுக்கு உத்தரவு கொடுக்கல, உத்தரவு கொடுத்தவன் யார், எப்படி அந்த துப்பாக்கி சூடு நடந்தது, குற்றவாளி யார் என்பதை கண்டுபிடிங்கள் என்று சொல்லி ஒரு கமிஷன் போடுகிறார். வழக்கமா கமிஷன் போட்டா கமிஷன் படத்துக்கு 10 வருஷம் விசாரிக்கும். ஆனா இந்த கமிஷன் அப்படி பண்ணல. அருணா ஜெகதீசன் நீதியரசர் தலைமையில ஒரு கமிஷனை போடுகிறார். அந்த கமிஷன் அறிக்கை கொடுக்கிறது, மிக விரைவாக விசாரணை முடிக்கிறது, முடிச்சு அறிக்கை கொடுக்குது. அறிக்கையில முதலமைச்சர் உத்தரவு கொடுத்தார் என்ற எந்த இடத்தையும் இல்ல. தீர விசாரிச்சு சொன்னார், முதலமைச்சரிடம் இருந்தெல்லாம் உத்தரவு எதுவுமே இல்ல. இந்த துப்பாக்கி சுடுகிற முடிவை எடுத்தவர்கள் இவர்கள்தான் என்ற அறிக்கை சுட்டிக்காட்டியதோடு இல்லாமல், இவர்கள் மீதெல்லாம் துறை சார்ந்த நடவடிக்கை எடுப்பதோடு கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெளிவான ஒரு ரெக்கமெண்டேஷனை கொடுக்குது. அப்படி யார் மேல நடவடிக்கை எடுக்கணும், அந்த துப்பாக்கி சூட்டு காரணமானவங்க யாருன்னு கொடுத்துச்சோ அவருக்கு ப்ரமோஷன் கொடுக்குது திமுக. அந்த ப்ரமோஷனை நாங்க கொடுக்கலங்க, நடுவண் அரசு கொடுத்ததுங்க அப்படின்னு இப்பயும் பேசுறாங்க. எப்படிங்க கொடுக்குது? இவங்க தாங்க, இது நேரடியா இருக்குங்க. நான் என்ன கேட்கிறேன், அந்த துப்பாக்கி சூட்டுல அவர் வேலை தண்டனை கொடுக்கணும்னு ஒரு ரெக்கமெண்டேஷன் வந்திருக்கு இல்லையா? அந்த ரெக்கமெண்டேஷனை நீங்க ஏன் ரிஜெக்ட் பண்ணீங்க? ஏன் அவருக்கு தண்டனை கொடுக்கல? அந்த துப்பாக்கி சூட்டை பேசி 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 தானே தேர்தலில் ஓட்டு வாங்கி நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க. ஜெயராஜ் பண்டிட் தூத்துக்குடி ரெண்டுத்தையுமே தொடர்ச்சியா பேசுறாங்க. ஒருவேளை அருணா ஜெகதீசன் அவர்களுடைய அறிக்கையில் சொல்லப்பட்டிருப்பது தவறு என்று ஸ்டாலின் அரசு நினைச்சா உடனடியாக இன்னொரு கமிஷனை போட்டு விசாரிச்சிருக்கணும்ல, குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்ல. குற்றம் நடந்தது உண்மை இல்ல, குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு தானே எங்க பொதுச் செயலாளர் போட்டாரு கமிஷனை. நீ அந்த கமிஷன் கொடுத்த ரெக்கமெண்டேஷனையும் புறக்கணிச்சுட்டு அவருக்கு ப்ரமோஷன் கொடுத்திருக்கிற ஒண்ணு. அடுத்து அதிமுகவின் மீது வைக்கப்பட்ட மிகப்பெரிய குற்றச்சாட்டு பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் சார்ந்த குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டுல அந்த எஸ்பி அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய பெயரை செய்தியாளர் முன்னால் சொல்லிவிட்டார் என்பதுதான் மாபெரும் குற்றச்சாட்டு. அந்த எஸ்பி அந்த வேலையை செய்தோன்னே அவர் மீது நடவடிக்கை எடுக்குது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். நீ அந்த பிரச்சனையை வச்சுதானே தமிழ்நாடு முழுக்க ஓட்டு வாங்கின. வந்த உடனே அந்த அதிகாரி என்ன அழுத்தத்தில், நீ தானே சொன்ன அழுத்தத்தில் தான் பண்ணார், அழுத்தத்தில் என்ன அழுத்தத்தில் பண்ணாருங்க கண்டுபிடிச்சிருக்கணும்ல. என்ன பண்ணிருக்க? அந்த எந்த அதிகாரி அன்றைக்கு ஆளுகிற அரசாங்கத்திற்கு கெட்ட பெயர் ஏற்படுகிற வகையிலே அந்த வேலையை செய்தாரோ அந்த அதிகாரி ப்ரமோஷன் கொடுத்து ஸ்டாலின் அவர்களினுடைய சொந்த தொகுதியிலே இன்றைக்கு அவர் அதிகாரியாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். துப்பாக்கியிலே தூத்துக்குடியிலே சுட்டவன் அதிமுக அரசினுடைய பெயரை கெடுத்தான், அவனுக்கு ப்ரமோஷன். பொள்ளாச்சியிலே சொன்ன எஸ்பி அவருக்கு ப்ரமோஷன். ப்ரமோஷன்ல எங்கே? கொளத்தூர்லயே பண்ணி அவருக்கு. இதை விட இன்னொரு செய்தி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கொடநாடு வழக்கு என்று சொல்கிறார்கள் இல்லையா? இந்த கொடநாடு வழக்கிலே குற்றவாளிகளுக்கு ஆதரவாக, குற்றவாளிகளை விடுவிப்பதற்காக ஆஜரான வழக்கறிஞர், ஒருவேளை அந்த கொடநாடு வழக்கிலே நாங்கள் தான் அதிமுக தான் பொறுப்பேற்க வேண்டும் என்ற நிலை இருந்தால் அந்த வழக்கறிஞரை நாங்க தானே போட்டிருக்கோம், குற்றவாளி காப்பாத்தீங்களா.
குற்றவாளியை காப்பாற்றுவதற்காக வாதாடிய வழக்கறிஞர் திமுகவை சேர்ந்தவர். அவர் இப்பொழுது என்னவாக இருக்கிறார் தெரியுமா? அவர் இப்ப பிபி பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக இருக்கிறார். அரசு வழக்கறிஞராக இருந்து கொண்டிருக்கிறார். ஓகே, எவ்வளவு பெரிய சூழ்ச்சி வலை பின்னப்பட்டு இருக்கிறது, இவர்கள் எவ்வளவு சூதுவாது மிக்கவர்கள் என்பதை சுட்டிக்காட்டுவதற்காக நான் இதெல்லாம் சொல்கிறேன். இப்படி என்னால் அடுக்கினால் அடுக்க முடியும். அன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசின் மீது என்னவெல்லாம் வலிந்து 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 குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டனவோ, அன்றைக்கு அதற்கு காரணமானவர்கள் அத்தனை பேரும் அவர்களெல்லாம் தண்டிப்போம் என்று சொல்லி வந்த ஸ்டாலின் அரசாங்கம் அவர்களெல்லாம் இன்றைக்கு இவ்வளவு பாதுகாப்பாக வைத்திருக்கிறது. நல்ல வேளையாக சாத்தான்குளத்திலே கொலை செய்த அதிகாரிகளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அங்கே சிபிஐ வந்து சிறையில போட்டு இவ்வளவு பெரிய வழக்க போட்டங்காட்டி தப்பிச்சது இல்லைன்னா அவங்களும் ப்ரமோஷன்ல இருந்திருப்பாங்க. இன்னைக்கு அந்த கொலையை செஞ்சவனும் ப்ரமோஷன்ல இருந்திருப்பான். அப்ப இதுக்குள்ள ஒரு பெரிய சூழ்ச்சி வலை இருக்கிறது. இது திமுக தான் இதனுடைய சூத்திரதாரி. இல்ல, இது சாத்தான்குளத்தை விட கொடுமையானது அப்படின்னு தொடர்ச்சியா எல்லாருமே பேசுறாங்க. சாத்தான்குளத்தை விட கொடுமையானது அப்படிங்கறத எந்த புள்ளியில நீங்க அதை சொல்றீங்க? சார், சாத்தான்குளத்துல இருந்து நான் மீண்டும் சொல்றேன், எல்லாரும் ஏற்றுக்கொண்ட விஷயம் அது. அந்த 2 நபர்களுக்கும் அங்க இருந்த அந்த காவல்துறை நேரடியான வாக்குவாதம் ஆகி அப்புறமா நடந்துச்சு. ஒரு பெரிய வாக்குவாதம், ஒரு சண்டை. காவல்துறை அதிகாரி தன்னுடைய அதிகாரத்தை மிக தவறாக பயன்படுத்துகிறார். சட்டத்தை மீறி ஒரு மனிதனால் சிந்திக்க பார்க்க முடியாத ஒரு கொலையை செய்து விடுகிறார். போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே பண்றாரு. இது ஒரு காவல்துறை அதிகாரி செய்த கொலை. இங்கு நடந்திருப்பது அரசிலே இருக்கிறவர்கள், மேலே இருக்கிறவர்கள் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக காவல்துறையே ரவுடிகளாக மாறி இருக்கிறது. இது கஸ்டடியல் டெத். நான் அதான் முன்னாடி சொன்னேன், இது லீகல் கஸ்டடி கூட இல்ல, இது இல்லீகல் கஸ்டடி. ஒரு ரவுடி என்ன வேலை செய்வானோ அந்த வேலையை யூனிஃபார்ம் போட்ட போலீஸ் செஞ்சிருக்கு. அதுக்கு உத்தரவை யூனிஃபார்ம் போட்ட போலீஸ் அதிகாரி கொடுத்திருக்கார். அவருக்கான அழுத்தத்தை ஏதோ ஒரு கரைவேட்டி கொடுத்திருக்கிறது. அந்த கரைவேட்டி தான் தன்னை காப்பாற்றிக் கொள்ளுகிறது. அதை காப்பாற்றுகிற முயற்சியிலே முதலமைச்சர் இருக்கிறார் என்பதுதான் குற்றச்சாட்டு. நிறைவாக ஒரு கருத்து, ஏன்னா இந்த ஆட்சியின் மீது தொடர்ச்சியாக அவங்களுடைய ஹனிமூன் பீரியடுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, துவக்க காலத்துக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா, காவல்துறை முதல்வர் கட்டுப்பாட்டில் இல்ல, காவல்துறை லாபியை காப்பாற்றுகிறார்னு தொடர்ச்சியா நிறைய பேர் வந்து சொன்னாங்க. முக்கியமான காவல்துறை அதிகாரிகள் வந்து வெளியில தடியெடுத்தான தண்டல்காரன்ற மாதிரி செயல்படுறான்ற மாதிரி சொன்னாங்க. நிறைய பேர் வச்சாங்க, திமுக ஆதரிக்கிறவங்க கூட வச்சாங்க. இன்னும் அந்த ஆட்சியில இந்த மாதிரி காவல்துறை லாபி தனியா செயல்படுறது அப்படிங்கிறது எவ்வளவு ஆபத்தானது நினைக்கிறீங்க பொதுமக்களுக்கோ? இதை வந்து காவல்துறை வந்து கட்டவிழ்த்து விட்டு இருக்கிறாங்க. 2 பக்கம் இதை பார்க்கணும். ஒண்ணு வந்து காவலர்கள் நிம்மதியா இல்லை. காவலர்களுக்கு வந்து நீங்க போலீஸ் வந்து கஞ்சா விற்கிறவங்ககிட்ட அடி வாங்கிட்டு ஓடி வந்து நம்ம பார்த்துருக்கோமா? இதுக்கு முன்னாடி எங்காவது போலீஸ் அடி வாங்கிட்டு ஓடியாருது, புரியுதுங்களா? பெண் காவல்துறை டிஎஸ்பி புதுக்கோட்டையில அந்த அம்மாவை எவ்வளவு இழிவாக அவன் நடத்தினானுங்கிறது நீ பார்த்த. ரோட்ல நடந்து வர்றான், ஒரு பெண் அதிகாரி நின்று தடுக்கும் போது அந்த அம்மாவை என்ன, அது ஒரு பாலியல் சீண்டல், அது ஒரு மிக கொடூரமான, ஒரு வக்கரமான, வல்கரா செய்யப்பட்ட ஒரு வேலை. தைரியமா செய்யறான். டிஎஸ்பிக்கு இந்த நிலைமை. ஒரு போலீஸ் எஸ்ஐ, பெண் போலீஸ் எஸ்ஐ பாலியல் சீண்டல் கொடுத்து வழக்கு கொடுத்து அந்த வழக்கு அவங்களே போய் வாபஸ் வாங்க வைக்கப்படுறாங்க. போலீஸோட நிலைமை இதுதான். ஸ்டேஷனை போய் உடைச்சிட்டா சார் மதுரையில. ரவுடிக பூந்து ஸ்டேஷன் அடிச்சு உடைச்சு துவம்சம் பண்றான். இதுதான் லட்சணம், சட்டம் ஒழுங்கினுடைய லட்சணம். சிபிஎம் ஆபீஸே அடிச்சுன்னு இருக்குனாங்க. ஆமா, நீங்க இதே நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போய் ரவுடி உடைச்சு நீங்க அந்த உங்களுக்கோ எனக்கோ எந்த ஊடகவியலாளருக்கோ ஒரு போட்டோ கூட கிடைக்கல. எப்படி உள்ள போய் கம்ப்யூட்டர் அடிச்சு ஃபேன் அடிச்சு உடைச்சு அங்க இருக்கிற பிரச்சனை எல்லாம் பயங்கர ரணகலம் பண்ணி விட்டானுங்க போலீஸ் ஸ்டேஷனை. எங்காவது வந்த பத்திரிகையாளர் போட்டோ எடுத்துருவாங்க சொல்லி போலீஸ் ஃபுல்லா ப்ரொடெக்ஷன். எதுக்கு? போலீஸ் ஸ்டேஷன் அடிக்கப்பட்ட ப்ரொடெக்ஷன் போட்டு அதை பார்வையிட போகிற எங்களுடைய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் உதயகுமார் அவர்களை அங்க வச்சு கைது பண்றீங்க. அவர் சொந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ, அவர் போகக்கூடாதா? அவரை கைது ஏன் அவர் போனா வெளியே வந்துரு செய்தி. அப்ப இது ரவுடிகளின் ராஜ்யம் சொல்றதுல நம்ம என்ன தவறு, என்ன பிழை இருக்குதுன்னு சொல்லுங்க. அப்ப காவல்துறை என்பது ஒரு பக்கம் காவலர்கள் மிக கேவலமாக நடத்தப்படுகிற காட்சியை நம் கண்ணால் பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் காவல்துறை கட்டவிழ்த்து விடப்பட்டு, எனக்கு இருக்கிற வருத்தமே என்னன்னா, கஞ்சா விற்கிறவன், கள்ளச்சாராயம் காய்ச்சிறவன், சிந்தட்டிக் ட்ரக்ஸ் விற்கிறவன், கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்கிறவன், அரசியல்வாதிகளின் பின்புலத்தில் நின்று கொண்டு இந்த அயோக்கியத்தனங்களை எல்லாம் சாதாரண அப்பாவி மக்கள் மீது, ஒரு நடுத்தர குடும்பம் சார், நம்ம ரொம்ப வந்து அரசியலில் பெரிய ஆர்வமெல்லாம் இல்லை, தேர்தல் வரும்போது யாருக்கு ஓட்டு போடலான்னு யோசிக்கிற குடும்பங்கள் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான குடும்பங்கள் இருக்கு. ஒரு அம்மா அப்பா இருப்பாங்க, ஒரு பையன் பிள்ளையும் வீட்டில் இருப்பாங்க, அவங்க 2 பேரும் பாடுபடுவாங்க, அந்த குழந்தை பள்ளிக்கூடம் காலேஜ் போயிட்டு வரும். ஒரு குடும்பம் இப்படித்தான் பல மக்களினுடைய வாழ்க்கை இருக்கிறது. பாதுகாப்பா இருந்தா போதும். இது இந்த குழந்தைகளினுடைய வாழ்க்கையின் மீது, அந்த குழந்தைகள் மீது ஆசிட் அடிக்கிற வேலையை இந்த நாய்கள் செய்கிறார்கள். இவர்களுக்கு இந்த அதிகார வர்க்கம் துணை போகிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த காவலர்கள் அவர்கள் அடித்து துன்புறுத்தப்படுவதும்
அவர்களுக்கு வந்து சொல்லொன்னா கொடுமைகள் நடத்தப்படுவதும், டிபார்ட்மெண்ட்ல வேலையே செய்ய முடியலன்னு முதலமைச்சருக்கே கடிதம் எழுதுறாரு. ஒரு எஸ்ஐ வந்து கடிதம் எழுதுறாரு, நீ ஒருத்தர் மட்டும் இல்லை, நிறைய பேர் மீண்டும் மீண்டும் வேலை செய்ய முடியாதுன்னு. அப்ப இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் இது சீரழிஞ்சு கிடக்கிறது. ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு முதலில் சீரழித்தது காவல்துறையும் உளவுத்துறையும் தான். காவல்துறையும் உளவுத்துறையும் தமிழ்நாட்டில் செயல்படவே அவர்களால் முடியாது. அது செயலிழந்து போய்விட்டது. சட்டம் ஒழுங்கு முழுவதுமாக தோற்று போய்விட்டது. நான் சொல்லுகிறேன், தமிழ்நாட்டில் சட்டத்தின் ஆட்சி நடைபெறவில்லை. தமிழ்நாட்டில் ரவுடிகளின் ராஜ்யம் நடைபெறுகிறது. இதை தட்டி கேட்கிறவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள். இந்த கொடூரத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டும். எனவே இனி ஸ்டாலின் திருந்துவார்னால எனக்கு நம்பிக்கை கிடையாது. அது நீங்க வேணா 10 மாசம் இருக்கே, 10 வருஷம் கொடுத்தாலும் திருந்த மாட்டார் அவர். ஏன்னா அவருக்கு தெரியாது, ஒருவன் வந்து தன்னுடைய குற்றத்தை சரி செய்து கொள்ள வேண்டும் என்றால் தான் செய்திருப்பது குற்றம் என்பது புரிய வேண்டும். ஒருவனுக்கு வந்து தனக்கு இது குறித்தான புரிதல் இல்லை, போதிய அளவிற்கான அறிவில்லை என்று ஒருவன் உணர வேண்டும். அப்பொழுதுதான் அந்த அறிவை பெற முடியும். அதையே உணர மறுக்கிறவரால் எப்படி அதை பெற முடியும்? எனவே இவரால் எந்த காலத்திலும் பெற முடியாது. இவருக்கு இன்னும் இந்த இது சம்பந்தமாக இவருக்கு உண்மைகளே தெரிஞ்சிருக்காது. ஃபில்டர் பண்ணி என்ன சொல்லணுமோ அதைத்தான் சொல்லுவாங்க. அவரும் ஒரு ரொம்ப நாங்கள் பொம்மை முதலமைச்சர் என்று சொன்ன போதெல்லாம் ரொம்ப பேர் சங்கடப்படுறாங்க. இதெல்லாம் வச்சு தான் நாங்கள் சொல்றோம். 5-6 அதிகார மையங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ரொம்ப மோசமா இருக்கு. இல்ல, இதே முதலமைச்சர் தானே 12 மணி நேரம் வேலை மசோதா கொண்டு வரும்போது அது அப்புறம் அழுத்தம் கொடுத்த பிறகு திரும்ப பெற்றுக்கிட்டாரு. அப்போ ஒரு புரிதல் இருக்குன்னு எடுத்துக்கலாம் இல்லையா? 12 மணி நேரம் வேலைங்கிற மசோதா வந்து மனித குலத்திற்கு எதிரான ஒரு மசோதா. அது தமிழ்நாட்டிற்கோ தமிழர்களுக்கோ இந்தியர்களுக்கோ அல்ல, அது மனித குலத்திற்கு எதிரான ஒரு சட்டம். அது கொண்டு வரப்படுகிறது என்பது கூட தெரியாமல் சட்டமன்றத்திலே வந்து முதலமைச்சர் அமர்ந்திருந்தார். அப்படியா, இப்படி ஒரு சட்டமா அப்படின்னு எதுக்கு எல்லாம் அந்த பக்கம் தானே வழக்கமா எந்திரிச்சு போவாங்கன்னு இந்த பக்கம் கிரவியெல்லாம் எந்திரிச்சு போறாங்க என்னன்னு பாக்குறாரு. சிபிஎம் எதுக்கு எந்திரிச்சு போகுது, என்ன இதெல்லாம் இவங்கெல்லாம் கூட்டணியில் தான் இருந்தாங்கன்னு பாக்குறாரு. அப்புறம் அவங்க போய் வெளியே போராடி அப்புறம் இந்த சிபிஎம் லீடர்ஸ் கொஞ்சம் இன்னும் சிபிஐ பத்தி பிரச்சனை இல்லை, அவங்க பாயை திறக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. சிபிஎம் லீடர்ஸ் ஓரளவு பேசுறாங்க. இப்ப தோழர் சண்முகம் வந்தவருக்கு காட்டமான ரொம்ப கூர்மையான விமர்சனங்களை எல்லாம் வைக்கிறார். அந்த லீடர்ஸ் பேச தொடங்கி அதுக்கப்புறம் தான் அப்படியா எதுக்கு போய் இப்படி ஒரு சட்டம் போட்டீங்க, அவ ஆகாதுங்கிறாங்கன்னு சொல்லி அவருக்கு கொண்டு வந்ததும் தெரியாது, ரிவோக் பண்ணதும் தெரியாதுங்க. இது ஒரு பாவமா ஒரு பச்சை பிள்ளையை வச்சு இந்த நாட்டை வந்து இப்படி கபலீகரம் பண்ணுது. ஒரு நுகர்வு வெறி கொண்ட, சுயநல வெறி கொண்ட ஒரு கும்பல், ஒரு குடும்பம் இந்த பாரம்பரியம் மிக்க இவ்வளவு வரலாற்று பெருமைகள் கொண்ட ஒரு இனத்தை சுரண்டி பிழைக்கிற இந்த காட்சியை பார்க்கிற காலத்தில் அந்த காலத்தினுடைய சாட்சியங்களாக நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதே கேவலம். இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சே ஆகணுங்க. முற்றுப்புள்ளி காலம் வைக்கும். நீங்க பார்த்துட்டே இருங்க. இன்னும் 6 மாத காலத்திற்குள் ஆடி போவார்கள் இவர்கள் செய்து கொண்டிருக்கிற அத்தனையும் இவர்களுக்கு திரும்ப வரும். இந்த முதலமைச்சர் பதவியில் இருக்கிற தகுதிக்கு இல்லாத ஒரு முதலமைச்சர், அதற்கு கொஞ்சமும் பொருத்தமில்லாத ஒரு மனிதர், அவர் தலைமையிலே நடக்கிற ஆட்சி இது ஒரு காட்டாட்சி, இது ஒரு பாசிஸ்டுகளினுடைய ஆட்சி. இது ஆட்சியாளர் முகத்திரை ஒருவரை வைத்துக்கொண்டு பின்னால் இருந்து பாசிஸ்டுகள் இந்த அரசாங்கத்தை நடத்துகிறார்கள். இங்கே ஜனநாயகம் இல்லை, இங்கே சட்டம் ஒழுங்கு இல்லை, லா இஸ் சுப்ரீமசி என்று சொல்லுகிற இந்தியாவினுடைய அரசமைப்பு இங்கு முழுவதுமாக தூக்கி எறியப்பட்டிருக்கிறது. என்னமோ புரட்சி தலைவி அம்மா அவர்களின் படத்தை மட்டும் குப்பை தொட்டியில் தூக்கி போட்டோன்னு இவனுக்கு பெருமைப்பட வேண்டியதில்லை. இவனுக்கு அதுக்கு முன்னாடியே இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை குப்பை தொட்டியிலே போட்டு விட்டார்கள். எனவே இவர்களுக்கான தண்டனை கட்டாயம், இவர்களினுடைய இறுதி உரை எழுதப்படும். மக்கள் காத்திருக்கிறார்கள். ஸ்டாலின் அவர்கள் அது வரைக்கும் இன்னும் 6 மாதம் என்னென்ன கொடுமைகள் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்ய சொல்லுங்கள். அவர்கள் அத்தனை பேருக்கும் நீங்கள் துணை நில்லுங்கள். காலம் உங்களுக்கு சரியான தீர்ப்பை எழுதும். சட்டத்தின் ஆட்சி நடக்கவில்லை, இது ரவுடுகளின் காட்டாட்சியாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு காட்டமான விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறீங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். தமிழக அரசு எது போன்ற ரியாக்ஷன்ஸை கொடுக்குறாங்க, நடவடிக்கை எடுக்கிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். எங்களுக்காக வருகனையும் கருத்து மிக்க நன்றி. மிக்க நன்றி.